வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். இந்த காணொளியில் ராகு கேது வேத ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் ஒரு புரிதலுக்காக இந்த காணொளியை செய்கிறேன். ராகு கேது நவ கிரகங்களில் மிகுந்த வலிமையான கிரகங்களாக போற்றப்படுகிறார்கள். ராகு கேது சாயா கிரகம் என்றும், ராகு சனீஸ்வர கிரகத்தை போன்று பலன்களை தரவல்லது என்றும், கேது செவ்வாயை போல செம்பாம்பு என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இந்த இரு வலிமையான கிரகங்களுக்கு சொந்த வீடுகள் ராசி மண்டலத்தில் இல்லை என்று கூறப்படுகிறது. இருப்பினும் ராகு ஜெகஜாதகத்தின் 2ஆம் வீடான ரிஷப சுக்கிரன் வீட்டில் உச்சமடைவதாகவும், ராகு ஜெகஜாதகத்தின் 8ஆம் வீடான விருச்சிகத்தில் நீச்சம் பெறுவதாகவும் வேத ஜோதிடம் எடுத்துரைக்கிறது. அதேபோல் கேது விருச்சிகத்தில் ஜெகஜாதகத்தின் 8ஆம் வீட்டில் விருச்சிகத்தில் உச்சமடைவதாகவும், ஜெகஜாதகத்தின் 2ஆம் வீடான ரிஷப சுக்கிரன் வீட்டில் கேது நீச்சமடைவதாகவும் ஜோதிடம் எடுத்து இயம்புகிறது. அதன் அடிப்படையில் ராகு ஒரு கற்பனை மாயை அடிப்படையிலும் பெரிய மாற்றங்கள், திடீர் மாற்றங்கள், வருங்கால விரிவாக்கம், கற்பனை, உலகியல் விஷயங்களிலிருந்து எப்படியாவது முன்னேற்றம் காண துடிக்கும் கிரகமாக ராகு வர்ணிக்கப்படுகிறது. ராகு ஆடம்பரம், பொருளாதாரம், பிரம்மாண்டம், வெளிநாடு கலாச்சாரம், வேற்றுமொழி, சினிமா, அரசியல், கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம், மருத்துவத்துறை, ஏற்றுமதி இறக்குமதி, வியாபாரம், தொழிற்சாலைகள், கனரக தொழிற்சாலைகள், எந்திர வகைகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கேது அதற்கு நேர்மாறாக ஆன்மீகம், தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், யோகா, தியானம் போன்ற ஜெகஜாதகத்தின் 8ஆம் வீடான விருச்சிக சார்ந்து உள்ளார்ந்த உணர்வுகள், சுய உணர்தல், கட்டுப்பாடு, மோட்ச சிந்தனை, பிறவா பெருப்பயனை அடைவதற்காக பிறவியிலிருந்து விடுபடுதல், மோட்ச சாம்ராஜ்யத்திற்கான பாதையில் செல்லுதல், துறவு நிலை, தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், உலக பந்தங்களிலிருந்து வேறறுத்து தனிமையில் வாழ்தல், சுகபோகங்களை துரத்தல், இப்படியாக பிறவா பெருநிலையை அடைவதே லட்சியமாக கொண்டு கேது அவர் வழிநடத்தி செல்கிறார் என்றால் மிகையாகாது. ஜோதிட சாஸ்திரத்தில் கேதுவின் நிலை மோட்சகதிக்கு அவர் ஒருவரை இட்டு செல்வதே அவருடைய பாணியாக இருக்கிறது. எனவே ஒருவர் பொருள் சார்ந்த விஷயங்களில் வயதுக்கேற்ப திசாபுத்தி காலத்தில், ராகு திசாபுத்தி அந்தர காலத்தில் அவர் பொருள் சார்ந்த விஷயங்களில் நேர்மையாக ஈடுபட்டு லட்சிய தவறாமல், எந்த மாற்றங்கள், மாயைகள், கற்பனையில் இருந்தாலும் அதெல்லாம் சில காலம் தற்காலிக வாழ்க்கை, எல்லாமே போலி, தற்காலிகம் என்பதை உணர்ந்து கேதுவின் வழிநடத்தில் படி மோட்சகதி, மோட்ச சாம்ராஜ்யம் ஒன்றே ஒரு பிறப்பெடுத்ததன் ரகசியம், மோட்ச நிலையை, பிறவா பெருநிலையை அடைவதே லட்சியமாக கொண்டு ராகுவின் பிடியில் இருந்து விலகி உணர்ந்து, சுயம் உணர்ந்து, யோகா, தியானம், குண்டலினி, உபவாசங்கள், தெய்வ நாட்டம், பக்தி இவற்றில் அவர் தன் வாழ்க்கையை செலுத்தி மோட்சகதி என்ற உயரிய பிராப்தத்தை அடைவதே கேது நம்மளுக்கு ஜோதிட ரீதியாக வேத ஜோதிட சாஸ்திரப்படி கேது வழிகாட்டுகிறது. எனவே ராகுவின் மாயை இலிருந்து விடுபட்டு கேதுவின் உண்மை தன்மையை உணர்ந்து, உள்ளார்ந்து உணர்ந்து மோட்சகதியை பெறுவதே வேத ஜோதிட சாஸ்திரம் இயம்புகிறது. எனவே இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் மற்றும் ராகு தாய் வழி பாட்டன் என்றும், கேது ராகு தந்தை வழி பாட்டன் என்றும், கேது தாய் வழி வம்சம் என்றும், பிதாமகர் ராகு என்றும், மாதா காரகன், மாதா மகி என்று கேதுவையும் சிறப்பு பெயரிட்டு அழைக்கப்படுகிறார்கள். ராகு சனி போன்ற பலன்களை தரவல்லதாகவும், கேது செம்பாம்பு என்றும்,
செவ்வாயை போன்று பலன்களை தர அல்லதாகவும் குறிப்பிட்டு வேத ஜோதிடம் இயம்புகிறது. எனவே ஒரு ஜாதகர் உண்மைத்தன்மையை உணர்ந்து ராகுவின் மாய வலையிலிருந்து அதில் இருந்து வெளிவந்து உணர்வுபூர்வமாக உள்ளார்ந்த உணர்ந்து பிறவியின் நோக்கம் பிறவா பெரு பயன் பிறவா நிலைமையை மோட்சகதியை அடைவதே வாழ்வின் லட்சியமாக கொண்டு கேதுவின் அடிப்படையில் குருவின் ஒரு குரு சார்ந்து பிறவா பெருநிலையை பக்தி மார்க்கத்தில் அணுகி தனிமைப்படுத்தி கொண்டு சுயம் உணர்ந்து கட்டுப்பாடுடன் வாழ்ந்து மோட்சகதியை பெறுவதே கேது உணர்த்தும் பாடமாகும். இதை நாம் நல்ல புரிதலுடன் வீடுகளற்ற ராசி 12 ராசிகளில் வீடுகளற்ற ராகு கேது சாயா கிரகத்தின் தன்மையை அறிந்தும் தெரிந்தும் தெளிவு பெற்று நல்ல புரிதலுடன் இதை நாம் அணுக வேண்டும். இதை மீண்டும் மீண்டும் கேட்டு தெளிவு பெற்று இதன் உள்ளார்ந்த தத்துவங்களை ராகு கேது விளக்கும் தத்துவங்களை உணர்ந்து பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.